எங்கள் ஊரில் மதியம் டைம் ஆனால் ஜோர்னு மழை பெஞ்சிட்டு இருந்தேங்க. இந்த மழைக்கு இதமாக ரசம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் ரசத்துக்கு எப்போவுமே பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பண்ணுவேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை சாம்பார் ப்ளஸ் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணனால இப்பவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் சௌச்சௌ இருந்துச்சு. ஆனால் நான் சௌச்சௌ கூட்டி இதுவரை வச்சதே இல்லை. ஸோ ரெசிபி வந்து அம்மாட்ட தான் கேட்டிருந்தேன். அம்மா சொன்னாங்க, முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுவியோ அதே சேம் டைப் தான் இதுவும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேலைப்பாடு ரொம்ப இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு வெட்ட ஆரம்பிக்கிறேன். ரொம்ப வெட்டதுக்கே ரொம்ப நேரம் ஆயிட்டு. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வெட்டினேன். ஐயோ! வயிறு வேற ரொம்ப கபகபான்னு கொதிக்கிற இந்த நேரத்தில இது தெரியாமல் எடுத்துட்டோமோ அந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் வந்து என்னன்னு தெரியல, வயிறு பசி கொடுமையோ என்னன்னு தெரியல. 1 மணி நேரத்தில ரசம் ப்ளஸ் இந்த கூட்டுமே வச்சுட்டேன். இல்லைனா எனக்கு ஒரு கூட்டு எக்ஸ்ட்ரா வைக்கிறனாலே 2 மணி நேரமாவது ஆகும். ஆனால் இன்றைக்கி முன்னக்கூட்டியே வச்சுட்டேன். இந்த மழைக்கு இதமாக ரசமும் இந்த சௌச்சௌ கூட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த மழைக்கு எந்த மாதிரி ரெசிபி வச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.